ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிச்சன் வீடியோ பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். பேசிக் மினிமலிஸ்ட் கிச்சன் எசென்ஷியல்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் டே டு டே லைஃபுக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டாலே நமக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக கிச்சன் செட்டப் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, இந்த கிச்சன் நான் டெம்பரரியாக தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே எங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் கிடைக்காது இல்லையா, ஸோ அதனால தான் இண்டக்ஷன் ஸ்டவ் நான் வாங்கியிருக்கேன் ப்ரெஸ்டீஜ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 தான் எனக்கு வந்தது. இதில் மெயின் ஹைலைட் என்னென்னா, இந்த ப்ரெஷர் குக்கர் வெயிட்டோட வைக்கிறச்சே ஆட்டோமேட்டிக் விசில் கவுண்டர் இருக்குது. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 இயராக இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் காஃபி, பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் லன்ச்சு, டின்னர் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு இது வரைக்கும் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் நல்லாவே ஓட்டிகிட்டு தான் இருக்குது, ஒரு ப்ராப்ளமே இல்லை. ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு இண்டக்ஷன் ஸ்டவ். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன், 1 இயருக்கு முன்னாடி தான். ஸோ இதோட ஹைலைட்டே மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பேனலில். ஸோ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் இந்த கண்ட்ரோல் பேனல் வேரி ஆகும். ஸோ புதுசாக இண்டக்ஷன் ஸ்டவ் இது வரைக்கும் யூஸே பண்ணலைன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த இட்லியும் அந்த விசில் ப்ரீசெட்டு தான். அதேட்ட தோசை சப்பாத்திக்கும் தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது நமக்கு. ஸோ விசில் ப்ரீசெட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வெயிட் போட்டுச்சு தான் அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம விசில் செட் பண்ணிவிட்டு வெளியில் கூட போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாண்ட் பையில் நின்றுடும். ஸோ பயப்படவே வேண்டாம். ஸோ நிறைய நாளைக்கு நான் யூஸ் பண்ணி எனக்கு ரைஸும் நல்லாவே பக்காவாக குக் ஆகுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ போடுறதுக்கு. ஸோ கண்ட்ரோல் பேனலில் மட்டும் தண்ணி படாமல் நம்ம வச்சிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு லாங் லைஃப் வரும். நெக்ஸ்ட்டு முக்கியமானது, இந்த குக்கர் இல்லாமல் நமக்கு ஒரு வேலையுமே நடக்காது. ஈவன் கேஸ் ஸ்டவ்வில் கூட குக்கர் மட்டும் எப்பயுமே ஸ்டீலில் வாங்கிக்கோங்க. நான் வாங்கியிருக்கிறது ப்ரெஸ்டீஜ் டீலக்ஸ் ஆல்ஃபா ஸ்வச் ப்ரெஷர் குக்கர் தான், 5 லிட்டர். ஸோ இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற குக்கர்லாம் ஹேண்டில்லாம் லூஸ் ஆகிட்டு 3 நாளுக்கு ஒரு தடவை டைட் பண்ணுவோம். ஆனால் இதோட ஹேண்டில் 1 இயராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல க்ரிப்பாக இருக்குது. நல்லா அழுத்திட்டு இந்தமாரி ப்ரெஸ் பண்ணால் அழகாக மூடிடும் நமக்கு. ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, போக போக எனக்கு பழகிடுது. இது ஒர்த்து பையிங் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ப்ரமோஷனல் வீடியோவே கிடையாது, பெஸ்ட்டு இது என்ன கேட்டால் இது வரைக்கும் நான் பார்த்த குக்கர்லேயே. நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு முக்கியமானது இந்த இட்லி ஸ்டாண்ட் தான். ஸோ நம்ம கடையில் இட்லி மாவு வாங்கிட்டோன்னா நம்ம வீட்டிலே இட்லி செஞ்சுக்கலாம். ஈவன் பேச்சுலர்ஸ் இந்தமாரி டெம்பரரியாக கிச்சன் செட்டப் பண்ணுறவங்களுக்குலாம் மிக்ஸி இல்லைன்னா. ஸோ இது எக்ஸ்ப்ரெஸோ பிராண்டு தான். இது நான் கோயம்புத்தூரில் இருக்கிற ரவி மெட்டலில் தான் நான் வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் இட்லி கடாயெல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் நம்ம வாங்குறது வேஸ்ட்டு. பிகாஸ் நம்ம மோஸ்ட்லி இட்லி பிளேட்ஸ் தான் நான்லாம் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி அதில் கொடுத்த பிளேட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கிடக்கும். ஸோ நமக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கணும். இல்லைனா அனாவசியமாக அதுக்கப்புறம் நம்ம டீக்ளட்டர் பண்ண வேண்டிய நமக்கு கட்டாயம் வந்துடும். அதனால தான் இப்போ பாருங்கள், இதுக்கு நான் தனியாக ஒரு கடாய் வாங்கிக்கல. நான் என்ன பண்ணேன்னா கடையிலேயே இந்த குக்கரை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த இட்லி ஸ்டாண்டை உள்ளுக்குள்ளே வச்சு பார்த்தேன் கரெக்டாக ஃபிட்டாக இருந்தான்ட்டு. ஸோ இதில் நமக்கு 3 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் நமக்கு 12 இட்லி வரும். கரெக்டாக செட் ஆகிட்டு பாருங்கள். இதுக்குன்னு தேவையாக இல்லாமல் ஒரு கடாயை வாங்கி இட்லி மேக்கரை வாங்கிட்டு கிச்சனில் நம்ம சாமானை சேர்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ இது நான் எப்படி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இட்லி செய்கிறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நமக்கு அந்த இட்லிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லன்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக இது வரைக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தமாரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குக்கரில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம அந்த கண்ட்ரோல் பேனலில் இட்லிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி விட்டுருணும். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ்னு காமிக்கிறது. 10 மினிட்ஸ் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட் பையில் வந்துடும். அப்புறம் நம்ம இட்லியை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில். மிச்சம் எல்லா இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இது தேவைன்னா வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி அரைச்சினா தாளிக்கிறதுக்கு தான் இந்த தடுக்கா பேனை நான் வாங்கி வச்சுருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 765 ருபீஸ் போட்டிருக்கு. இதுலேயும் எம்ஆர்பிலேருந்து கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுத்தாங்க ஷோரூமில். ஸோ இது ரொம்பவே ஒர்த்து பைன்னு நான் சொல்லுவேன். இது கேஸ் ஸ்டவ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல லாங்காக இருக்குது ஹேண்டில். ஒரு ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், இப்படி அழகாக நமக்கு நிற்கும். ஸோ இதை நான் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கரெக்டாக அப்படி நிற்கிறது பாருங்கள். ஸோ இதில் நம்ம எதாவது வறுத்து எடுத்துக்கலாம். ஈவன் குட்டி அப்பளாக்கெலாம் கூட நான் அதில் எண்ணெய் வச்சு அழகாக பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். பட் பேச்சுலர்ஸ்க்குலாம் தேவை கிடையாது. இந்த தோசை தவாவும் நான் ப்ரெஸ்டீஜ் தான் வாங்கினேன். 1665 போட்டிருக்கு பாருங்கள். இதில் எம்ஆர்பிலேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ பேக்கில் இந்தமாரி டாட்டாக இருந்தால் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ண முடியும்.
இப்போது கிச்சனுக்கு முக்கியமான பேசிக் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்வு, ப்ரெஷர் குக்கர், அப்புறம் இட்லி ஸ்டாண்டு, அப்புறம் தோசை தவா, இதுதான் முக்கியம். தடுக்கா பேன் மஸ்ட்டு கிடையாது. ஏன்னா நம்ம தாளிப்புலாம் ப்ரெஷர் குக்கர்லேயே தாளிச்சிட்டு சாம்பாரை வச்சிடலாம். இப்போ என்னென்ன பாத்திரம் வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். புல்லட் மிக்ஸி நான் அந்த வீட்டு கிச்சனில் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால அதை கொண்டு நான் இங்கே வச்சுருக்கேன். எப்பயுமே நம்ம தோசைக்கு ஒரு தனி தவா, அதேட்டம் சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு தனி தவா வச்சுக்கணும். ஸோ சில பாத்திரத்தெல்லாம் நான் அந்த கிச்சன்லேருந்து வீட்டில் யூஸ் பண்ணாமல் நிறையா வச்சுருப்போம் இல்லையா, அங்கேருந்து இங்கே கொண்டு வச்சுருக்கேன்னா எதாட்டம் இந்த சப்பாத்தி போடுற தவா, அப்புறம் ஒரு கடாய், ப்ரெஷர் பேன்லாம் இந்த கிச்சனுக்கு தேவையான பாத்திரத்தில் இங்கே பார்த்து வாங்கிட்டேன். இந்த பெரிய பாத்திரம் வந்து நம்ம கடையில் இட்லி மாவு வாங்கினா பிரித்து கொட்டை, பால் காய்ச்சறதுக்கு, தயிர் உரக்கூத்தி வைக்கிறதுக்கெலாம் பாத்திரம் வாங்கியிருக்கேன். இந்தமாரி பாத்திரமும் இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சா நம்ம குக் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பேஸ் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தேவையானதை நம்ம வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கண்டிப்பாக ஒரு 3-4 பேர் அழகாக குக் பண்ணி சாப்பிட்லாம். இதில் பாருங்கள், கொஞ்சமாக ரைஸ் வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். இது வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த பாத்திரம் எனக்கு. அதேட்டம் மிக்சர், நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் போட்டு திங்கிறதுக்கெலாம் அது கொஞ்சம் டவரா, சின்ன இதுமாரி கப்ஸும் நான் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்ட்ரெயினர் மஸ்ட்டு, ஏன்னா நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றதுனால காய்கறிலாம் வாங்கினா அதில் நம்ம அலசத்தான். டிஃபன் பிளேட்ஸ் கிடையாது. இது வந்து சாப்பாடு பிளேட் நான் வந்து 2 தான் வச்சுருக்கேன். அதேட்டு கொஞ்சம் தட்டும் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம பால்லாம் காய்ச்சினா அதை மூடுறதுக்கு, தயிர் மூடுறதுக்கு, சாம்பார் மூடுறதுக்குலாம். அப்புறம் ஒரு சொம்பு, அப்புறம் சாஸ்பேன் மஸ்ட்டு அதை வாங்கியிருக்கேன். ஸோ தேவையானதை நம்ம ஃபஸ்ட்டு கிச்சன் செட்டப் பண்ணுறச்சே பார்த்து வாங்கிட்டோம்னா டீக்ளட்டரிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற கரண்டிலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வீட்டில் நான் யூஸ் பண்ணுறதை பார்த்தோன்னா நிறைய எனக்கு யூஸ் பண்ணாமல் கிடக்கு. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவை. ஸோ வேணும்னா நம்ம வாஷ் பண்ணி திருப்பி எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ பழக்க தோஷம் இல்லையா. ஸோ ஸ்பூன்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறையா நான் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் அடிக்கடி ஸ்பூன்ஸ் நிறைய எடுத்து யூஸ் பண்ணுவோம், அதனால தான். நமக்கு இதனால் பாத்திரமும் நமக்கு நிறைய சிங்கில் விழுறது கிடையாது. நம்ம எதாவது வேணுன்னா தேய்ச்சி தான் எடுத்துக்கணும். இடுக்கி எதுக்கு வச்சுருக்கேன்னா, அந்த ட்ரைப்ளை கடாயெலாம் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சா கூட அது கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும், கையால் எடுக்க முடியாது. அப்புறம் ஒரு மத்து வச்சுருக்கேன். மெயின் வந்து சிசர், பீலர், அப்புறம் நைஃபு. ஸோ இதெல்லாம் மஸ்ட்டு. இதையும் வாங்கி வச்சாச்சு. அதேட்ட டம்ளர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 4 டம்ளர் தான் வச்சுருக்கேன். ஏன்னா தேவைன்னா நாங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு 4க்கு மேலே தேவை கிடையாது. அதையாட்டி இந்த 2 கப்ஸும் நான் அந்த வீட்டு கிச்சன்லேருந்து இங்கே கொண்டு வச்சுருக்கேன், இங்கே யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால. ஸோ அந்த வீட்டு கிச்சனில் 2 ஃபில்டர் இருந்ததுனால ஒரு ஃபில்டர் இங்கே கொண்டு வச்சுருக்கேன் டிகாஷன் போடுறதுக்கு. அப்புறம் 2 டிஃபன் பாக்ஸும் வச்சுருக்கேன். எதனா லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்ததுன்னா அதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டிலாம் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10 டிஃபன் பாக்ஸ் நம்ம வச்சுருப்போம். இங்கே பாருங்கள், இந்த கொஞ்சம் பாத்திரத்தை வச்சு நான் இங்கேயும் குக் பண்ணி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். கரெக்டாகவே இருக்குது எனக்கு. ஆனால் ஒன்று என்னென்னா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். 3 டிஃபன் பிளேட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன், யாரான கெஸ்ட்டு வந்தால் கொடுக்கறதுக்கு. இவ்வளோ தான் பாத்திரம். இதில் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3லேருந்து 4 பேர் இருந்தீங்கன்னா. ஸோ இந்தமாரி நம்ம எப்பயுமே நம்ம கிச்சன் வந்து பார்க்குறதுக்கும் கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் போட்டு இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரியே இந்த ஜீரோ காஸ்ட் ஆர்கனைசர்ஸோட லிங்க் வந்து நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.